முதலில் இந்தியாவில் பெண் ஆசிரியர் என்றார் சாவித்ரி பாய் பூலே என்பவர் ஆவார். இவர் 1831 பிறந்தார். இவர் 10வது வயதில் ஜோதிராவ் என்பவரை மணந்தார். இப்படி இருக்கின்ற போது இவருடைய கல்வி ஆர்வத்தை பார்த்து தன்னுடைய கணவர் அவருக்கு அகமதாபாத்தில் மிஸ் பாரட் என்ற பள்ளியிலும் அவருடைய பூனேவில் உள்ள மிஸ் ஃபீல்ட் செல் கல்வி நிறுவனத்திலும் கல்வி பயின்றார். இப்படி கல்வி கன்ற போது இவருடைய கல்வியை தடுக்க வேண்டும், பெண்ணடிமைத்தனத்தை எல்லாரும் அன்றைய காலகட்டத்தில் பெண் கல்விக்கு கூடம் செல்லக்கூடாது, உற்றார் உறவினர் அனைவரும் கேலியாக கிண்டலாக பேசினார்கள், வசைச்சொல் சொன்னார்கள். சேற்றை வாரி மண்ணை வாரி இவர் மேல் வீசினாலும் இவர் அதையெல்லாம் தனக்கு பூமாலையாராக அணிந்து கொண்டு கல்வி நிலையத்தில் போய் கல்வி பயின்றார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கல்வி சேவை செய்யக்கூடிய சாவித்ரி புனியபாய் இவர் வாழுங்காலத்திலேயே 1848 தம்பதியர் இருவரும் இணைந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை உருவாக்கினர். 1863 தனி நூலகத்தையும் பெண்களுக்காக அமைத்து கொடுத்தனர். இப்படி வாழுங்காலத்திலே பல திட்டங்களை செய்தார். சிறு வயதில் கணவனை இழந்த பெண்களுக்கு, சிறு வயதிலே பாலியல் வன்முறைகளுக்கு ஆளான பெண்களுக்கும், ஆதரவற்ற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மீட்டெடுத்து அவர்களை கல்வியை போதித்தார். ஒருவன் கல்வி தன்னுடைய வாழ்க்கை துணைவியை தேர்ந்தெடுக்க வேண்டால் அந்த பெண்ணிற்கு கல்வியை புகட்ட வேண்டும் என்று சத்தியத்தை வாங்கி கொண்டு திருமணம் நடத்தினார். மிகப்பெரிய பெண் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக புரட்சியும் கையில் ஏந்தினார். இவர் வாளேந்தி போரிடவில்லை, கையில் நூலேந்தி போரியவராக இருந்தார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய புரட்சியாளனாக கதைகள், கட்டுரைகள், இலக்கணங்கள், கவிதைகள், இவர் சமுதாய சீர்திருத்தவாதியாக இருக்கலாம். பெண்ணடிமைத்தனத்தை அகற்றி ஒரு குத்து விளக்காக ஏற்றினார் என்றால் மிகையாகாது. அப்படிப்பட்டவர் 1897 பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட போது அனைவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களையெல்லாம் உயிர் காப்பாற்றினார். அப்படி நிகழும் காலத்தில் அவருக்கு பிளேக் நோய் தொற்று ஏற்பட்டு காலமானார். இப்படி வாழ்நாளிலே இவர் ஆற்றிய தொண்டை இன்றளவும் இந்த சமூகம் அடிகோடிட்டு காண்பிருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட இந்த சாவித்ரி பாய் பூனலை நானும் போற்றி வழங்குகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.